ரீசென்ட்டா நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறி பிசினஸ பத்தி ஒரு 2, 3 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 3 வீடியோவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மிகப்பெரிய அளவுல எனக்கு ஆதரவு குடுத்திருந்தாலும் கூட, ஒரு சில நண்பர்கள் மட்டும் தவறான கருத்துக்கள பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த தவறான கருத்துக்களுக்கு நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணல. அதுக்காண்டி வந்து நான் ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி அதில நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த லிங்க்க கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவ பாருங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம அந்த வீடியோவ கீழ தெரியப்படுத்துங்க. நான் சொன்னது சரியா? தப்பா? அப்படிங்கிறத பத்தியும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வாங்க இன்னைக்கு பிசினஸ்க்குள்ள போவோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பூக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அழகான தொழில பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட 2, 3 வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள் நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, நம்மளோட சேனல விசிட் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல்ல வந்து நான் எப்பவுமே அதிகமா ஈடுபாடு குடுக்குறதும், முக்கியத்துவம் குடுக்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா, கைவினை தயாரிப்பு தொழில்களுக்கும், சிறு தொழில்களுக்கும் தான். ஏன்னா, அந்த சிறு தொழில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதமான லாபங்கள் கொட்டி கிடக்கு. பலவிதமான தொழில்களும் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஆனா, அதெல்லாம் நம்ம வந்து கௌரவம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சிந்தனையினால, நம்ம அது எல்லாத்தையுமே ஒரு தொழிலா கூட மதிக்கிறது கிடையாது. அந்த மாரி நம்ம செய்யற தப்புனால, நெறையா சிறந்த தொழில்கள நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அந்த வகையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற எந்த தொழிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறந்த யுனிக்கான அதிக வருமானம் குடுக்கக்கூடிய, போட்டியே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் தான் இது. இந்த தொழில பத்தி தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சீசன் தொழில் தாங்க. சீசனுக்கு தான் ஏதாவது ஃபங்ஷன் அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு இதில வியாபாரங்கிறதே இருக்கும். மத்தபடி நார்மல் டேஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப டல்லா தான் இருக்கும். ஆனா, இந்த மாரி சீசன் டைம் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு 1 மாசம், 1 வாரம், 2 மாசம் நீங்க சும்மா இருந்தாலும் கூட, அந்த சீசன்ல உங்களுக்கு 1 நாள், 2 நாளுன்னாலும் மொத்த லாபத்தையுமே, மொத்த வருமானத்தையும் உங்களால அதில எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு தொழில் தான் இது. இது மட்டும் இல்லாம, டெய்லி எனக்கு இதில வருமானம் வேணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு தேவையானது வாய்மொழி விளம்பரம். ஏன்னா, நீங்க எல்லா ஃபங்ஷன்ஸையுமே கவர் பண்ணணும். எல்லா ஃபங்ஷனையுமே கவர் பண்ணும்போது, நெறையா பேருக்கு இந்த மாரி ஒரு கடை எங்க இருக்கு? இந்த மாரி எனக்கு ஒரு பொருள் வேணும். அது எங்க கிடைக்கும்? அப்படிங்கிறத வந்து நீங்க வாய்மொழி விளம்பரத்தில உங்களோட யுனிக்னெஸ் அதாவது உங்களுடைய கற்பனை திறன், நீங்க வந்து ஒரு வடிவமைப்பு இதுக்கு குடுக்கணும். உதாரணத்துக்கு பொக்கே ஷாப் எடுத்துக்கலாம். பொக்கே ஷாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொக்கேவ பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ச்சிகரமா இருக்கும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொக்கே உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கங்க. இத வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போனதுக்கப்புறம், "அட அழகா இருக்கே! இந்த பொக்கே எங்கப்பா கிடைக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வாய்மொழி விளம்பரம். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? இந்த மாரி இந்த இடத்துல இந்த மாரி ஒரு கடை இருக்கு. அங்க போங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா, காம்ப்ரமைசிங்ல குறைச்சே குடுக்குறாங்க. நான் வந்து இந்த மாரி பேரம் பேசினேன். எனக்கு குறைச்சு தான் குடுத்தாங்க. அப்படிங்கிற மாரியும் வந்து வாய்மொழி சொல்ல உங்களுக்கு ஈஸியாவே விளம்பரம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க கஸ்டமர்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொலைட்டா நீங்க என்ன பண்ணணும், இங்க குறைச்சு கேட்கறாங்க அப்படின்னா, குறைச்சியும் குடுக்கணும். ரொம்பவும் குறைச்சு குடுத்துறக்கூடாது. ஏன்னா, அதுக்கப்புறம் இங்க போனா இவ்வளோ விலைக்கு நம்ம எவ்வளோ குறைச்சு கேட்டாலும் வந்துரும். நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்டும் அவங்களுக்கு செட் ஆயிரும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம இடம் குடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு நம்மளால அதாவது கஸ்டமர் கேட்கற விலைக்கு கொஞ்சம் காம்ப்ரமைசிங் பண்ணி குறைச்சியும் குடுக்குறாங்கப்பா, முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறாங்கப்பா. அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தையும் அங்க வைப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பிசினஸுக்கு தேவையான மிக முக்கியமான ஒண்ணு. அப்படி ஒரு சில ஃபங்ஷனுக்கு வந்து நீங்க மெயினா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு வேற ஏதாவது ஃபங்ஷன் வந்தாலும் கூட, முதல் ஆப்ஷனாவே உங்க கடை தான் வரும். ஏன்னா, இது வந்து ஒரு போட்டி இல்லாத தொழில்னு சொல்லிட்டேன். அதனால நெறைய இடங்கள்ல இந்த மாரி கடைகள வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் இந்த தொழில் செஞ்சுகிட்டு இருக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த மாரி தொழிலெல்லாம் வந்து ரொம்ப ஹை கிளாஸா பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஏன்னா, இதுக்கெல்லாம் நெறைய மெனக்கெடணும், நெறைய வந்து ஷோகேஸ் மாரி விக்கணும். அப்பதான் நெறைய பேர் வந்து ஹை கிளாஸ் பீப்பிளா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எந்த தொழிலுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹை கிளாஸ் பீப்பிளுக்கு மட்டும் தான் தொழில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தொழிலுங்கிறது பேரே ஒரு தொழிலு தான். இத வந்து பண்றவைங்க தான் அதுக்கு தகுந்த மாரி அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்களே தவிர, எதுவுமே வந்து ஹை கிளாஸ் தொழில்கள்லாம் எதுவுமே கிடையாது.
எல்லாருமே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே துணி தான் போடுறாங்க. ஆனா, அந்த துணியிலயும் சரி, சாப்பிடுற இடமும் தான் மாறுதே தவிர, மத்தபடி அதுக்கு பயன்படுத்துற மூலப்பொருள்கள் எல்லாமே ஒண்ணு தான். இது எப்போது மாறுமா? மாறாதுல்ல. அந்த மாரி தொழிலுங்கிறது எப்பவுமே தொழிலு தான். அது என்னைக்குமே மாறாது. செய்யிற ஆளுங்க தனக்கு தகுந்த மாரியே தன்னோட அதாவது அந்த தொழிலுக்கான விளம்பரத்த வந்து இந்த மாரி வித்தியாசமா பண்ணுவாங்களே தவிர, மத்தபடி எதுவுமே ஹை கிளாஸ் தொழிலெல்லாம் கிடையாது. இந்த தொழில் வந்து மிடில் கிளாஸோ, லோ கிளாஸோ யாரு வேணாலும் நம்ம தனிப்பட்ட முறையில இறங்கி பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு யூனிக்கான நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான். இது வந்து முதல் டைப்ல வந்து பொக்கே ஷாப் மாரி வச்சு பண்ணலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாவே நீங்க என்ன பண்ணணும், இந்த மாரி நெறைய ஃபங்ஷனுக்கு வந்து பூக்கள மொத்தமா ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி குடுப்பாங்க. அந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம், இந்த பூக்கள் எல்லாத்தையுமே மொத்தமா வாங்கிட்டு வந்து, யாராவது ஒருத்தர் ஃபங்ஷனுக்கு வந்து இந்த மாரி ஹோல்சேல் ரேட்டு கேட்கறாங்க அப்படின்னா, அப்படியே வந்து நீங்க கைமாத்தி கூட விடலாம். அப்படிங்கும்போது இது நேரா ஒரு இன் பிட்வீன் எப்படி வருது அப்படின்னா, ஒரு இடைத்தரகர் வேலை மாரி கூட, ஒரு சின்னதா ஒரு ட்ரேடிங் மாரி கூட இந்த பிசினஸ் நீங்க பண்ண முடியும். அடுத்து 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இந்த மாரி பூக்கள் எல்லாம் நெறைய இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னொரு மெத்தடையும் இதில ஃபாலோ பண்ணலாம். அதுதான் 3வது மெத்தேடு. என்னான்னா, நெறைய ஃபங்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேட் பண்றதுக்கு பூக்கள் தேவைப்படும். இதில வந்து பூக்கள் டெக்கரேட் பண்றதுக்கு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. நீங்களே வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபங்ஷனுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ற வேலைய கூட நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம். அதுக்கு தேவையான பூக்கள் உங்ககிட்ட இருந்தே நீங்க பண்ணும்போது, இதனோட சார்ஜஸும் கூட நீங்க அதில ஆட் பண்ணி, உங்களுடைய கூலி டெக்கரேட் பண்றதுக்கான கூலி, உங்களுடைய ப்ராடக்ட் இந்த பொருளுக்கு இந்த பூக்களுக்கான கூலி எல்லாமே சேர்த்தி ஏ டூ இசட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா நீங்க டெக்கரேட் பண்ணி குடுத்து, இதையும் வந்து ஒரு பிசினஸா கூட பண்ணலாம். ஆக மொத்தம் பிசினஸ் ஒண்ணு தான். அதாவது இதுக்கான மூலப்பொருள் ஒண்ணு தான். இத வச்சு நீங்க 3 டைப்ல பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்றீங்க. எந்த ஒரு தொழிலுமே ஒரு விஷயத்தோட நிக்காதுங்க. எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, மாற்று வழி வருமானம் அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு. ஆனா, நாம ஒரு தொழில் பண்றதுக்கே தயங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் நெறைய வேணுமே! இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோமா, என்னைக்குமே வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பா நமக்கு தொழில் பண்றதுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது. ஏன்னா, தொழில் மரியாதைங்கிறதே நமக்கு இந்த இடத்துல இல்லையே! நம்ம முதல்ல நம்ம மேலேயே நமக்கு வந்து நம்பிக்கை இல்லாதப்ப, நம்ம எப்படி ஒரு தொழிலுக்கு மேல மரியாதை வைக்க முடியும்? இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு நண்பா. என்னைக்குமே வந்து எதையுமே வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. முக்கியமா உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய என்னைக்குமே விடாதீங்க. உங்க நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத வெளிய கொண்டு வரும். அந்த திறமை வெளிய வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய தொழில் நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஏன்னா, உங்களுக்கு பல சிந்தனைகள் வந்து உங்களுக்குள்ள இருந்த திறமைய வெளிய கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அது மூலியமா உங்க பிசினஸையும் வந்து நீங்க டெவலப் பண்ண முடியும். இதுதான் வந்து பர்சனலா நான் உங்க கூட சொல்லணும்னு நெனைச்சது. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பிசினஸ பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தாலும் அதையும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி அடுத்து இன்னொரு பிசினஸ் வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.